எல்லா கடைகளோட ஆஃபரையும் ஒரே ஆப்ல பாக்குற மாதிரி ஆஃபர் 360 ஒரு ஆப். அந்த ஆஃபர் 360 ஆப்பை எங்க டவுன்லோட் பண்ணணும், எப்படி அதை ஆப்ரேட் பண்ணணும்ன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஆஃபர் 360 ஆப் பிளே ஸ்டோர்லயும் ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிள் இருக்கு. நீங்க பிளே ஸ்டோர்லயும் ஆப் ஸ்டோர்லயும் போய் ஆஃபர் 360 டைப் பண்ணாலே நம்மளோட இல்லைன்னா நம்மளோட offer360.in வெப்சைட்டுக்குள்ள போனீங்கனாலே அதுக்கான டவுன்லோட் லிங்க் இருக்கு. இப்போ அந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்றது, இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி லாகின் பண்ணி உங்களுக்கான ஆஃபரை பாக்குறதுன்றத ஃபர்ஸ்ட் நீங்க உங்க போன்ல பிளே ஸ்டோர்ல ஆப்பை இன்ஸ்டால் பண்ண உடனே ஆஃபர் 360 ஐகானோட ஹோம் பேஜ்ல உங்களோட ஆப் கார்டு அந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓபன் பண்ண உடனே நீங்க ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணீங்க. ரெஜிஸ்டரை கிளிக் பண்ண உடனே அது உங்களோட ஃபுல் நேம் அப்படின்ற இடத்த காட்டும். அந்த இடத்துல உங்களோட பேரை நீங்க டைப் பண்ணி அடுத்ததா உங்களோட போன் நம்பரை அதுல கேட்கும். அந்த போன் நம்பரை நீங்க அந்த இடத்துல டைப் பண்ணிட்டு நீங்க உங்களோட மெயில் ஐடியையும் அந்த இடத்துல கொடுத்துட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை டிக் அடிச்சு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆகும். நீங்க ரெஜிஸ்டர் பண்ண அடுத்த நிமிஷம் நீங்க லாகின்ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ண அதே மொபைல் நம்பரை அந்த இடத்துல டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஓடிபி நம்மளோட அபிஷியல் ஓடிபி எஸ்எம்எஸ் பேஜ்ல இருக்கு. அந்த ஓடிபியை நீங்க ஆப்புக்குள்ள கொடுத்தீங்க அப்படின்னாலே எந்த பட்டனையும் பிரஸ் பண்ணாம ஆப்புக்குள்ள லாகின் உள்ள போன உடனே உங்களுக்கு நம்மளோட ஆப்போட ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ பேஜ் வரும். அந்த இன்ட்ரோ பேஜ்லயே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட லொகேஷன் டீடைல்ல இருந்து எல்லா டீடைலுமே கேட்கும். அந்த டீடைலை நீங்க உள்ளே அப்லோட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த லொகேஷன்ல இருக்கிற ஆஃபர்ஸ் எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு நம்ம இப்ப இந்த ஆப்ல டிஃபால்ட் லொகேஷனா மதுரையை சூஸ் பண்ணுவோம். மதுரையில இருக்கிற ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஆப்ல பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ஆப்புக்குள்ள லாகின் ஆன உடனே இது ஆல் கேட்டகரியில இருக்கிறதுனால இப்போ ஆல் கேட்டகரியில இருக்கிற எல்லா ஆஃபர்ஸுமே இந்த இடத்துல காட்டுது. இப்போ இந்த ஆஃபர்ஸ்ல நீங்க இந்த இடத்துல காட்டுறத ஆஃபர் டேக்னு சொல்லுவோம். இந்த ஆஃபர் டேக்ல நீங்க இந்த பை ஒன் கெட் ஒன்னை சூஸ் பண்ணீங்கன்னா எல்லா கேட்டகரியிலையும் இருக்கிற பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸை நீங்க இந்த இடத்துல பாத்துக்க முடியும். இது மட்டும் இல்லாம வேற இந்த 10%, 20%, 30% நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லா கேட்டகரியிலையும் இருக்கிற அந்த ஆஃபர் டேக் ஏற்ற ஆஃபர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதில் காட்ட ஆரம்பிச்சு. இப்போ இல்ல நான் ஒன்லி ஃபுட் சம்பந்தமான ஆஃபர் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஃபுட்ன்ற கேட்டகரி நீங்க கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வர்றதுக்கு பேரு தான் ப்ராடக்ட் டேக். இந்த ப்ராடக்ட் டேக்ன்றதுல பிரியாணி, நீங்க வெஜ் மீல்ஸ் இல்ல ஒரு நான்வெஜ் மீல்ஸ் இது மாதிரியான எல்லா ப்ராடக்ட் டேக்ஸுமே அந்த இடத்துக்குள்ள இருக்கு. இப்போ இந்த கடைகளோட டீடைல்லாம் காட்டுற இடத்துல எனக்கு பிரியாணி மட்டும்தான் வேணும் அப்படின்னு நீங்க பிரியாணியை சூஸ் பண்ணீங்கன்னா எந்தெந்த கடைகள்ல பிரியாணியோட ஆஃபர் இருக்கோ அந்த பிரியாணி ஆஃபர்ஸை மட்டும் இதுல லிஸ்ட் அவுட் பண்ணும். இல்ல எனக்கு பிரியாணியோட சேர்த்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபில்டர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதுல இந்த ஆஃபர் டேக்ல பை ஒன் கெட் ஒன் செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரியாணில பை ஒன் கெட் ஒன் பிரியாணி எந்த கடையில இருக்கோ அந்த டீடைலை காட்டும். இல்ல எனக்கு இந்த டேகை ரீப்ளேஸ் பண்ணணும் இல்ல ரீசெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரீசெட் பட்டனை பிரஸ் பண்ண உடனே எல்லா டேகுமே ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் ஆகும். இதே மாதிரி நீங்க ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, மொபைல் ஷாப்பை கிளிக் பண்ணுங்க. அந்த மொபைல் ஷாப்ல நீங்க ஐபோன் சம்பந்தமான ஆஃபர்ஸ் மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த ஐபோன்ஸை கிளிக் பண்ணுங்க. ஐபோனை கிளிக் பண்ணீங்கன்னா மதுரையில எந்தெந்த கடையில ஐபோனுக்கான ஆஃபர் இருக்குன்றத உடனே லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இப்போ அது ஆஃபர் பத்தின மேலும் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஆஃபரை ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ணுங்க. அந்த ஆஃபர்ஸோட மொத்த டீடைலையுமே அது தெளிவா பார்க்கும். இந்த இடத்துல நீங்க கடையை கால் பண்ணணும்னா உடனடியா நீங்க கால் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கால் பட்டனை பிரஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த கடைக்கு கால், அந்த கடைக்கு வாட்ஸ்அப் வேணும்னாலுமே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி தங்களோட தெரிஞ்சுக்கணும். அந்த கடையில ஒருவேளை டெலிவரி இருந்தது அப்படின்னா அங்க கிளிக் ஹியர் ஃபார் டெலிவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி ரெக்வஸ்ட் நவுன்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்கலாம். இல்ல அந்த கடைக்கு நீங்க இண்டிவிஜுவலா கால் பண்ணி கூட அந்த ஆஃபரை நீங்க அவைல் பண்ணி இந்த கடையில வேற என்னெல்லாம் பொருள் இருக்கு, வேற என்னெல்லாம் ஆஃபர்ஸ் இவங்க போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் அந்த கடையோட பேர் மேல ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கடையோட இமேஜஸ் மேல லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த கடையிலேயே அந்த லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா 1 வீக்ஸ் அகௌண்ட் காட்டுது. அதாவது இந்த கடையில இந்த டீடைல் எல்லாத்தையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா ஏதோ ஒரு வருஷத்துல அப்லோட் பண்ற ஆஃபர்ஸையோ டீடைலையும் நம்ம காட்டுறது இல்லை. கடைக்காரவங்க கடைசியா எப்போ ஆன்லைன் வந்தாங்கன்ற டீடைலையும் நீங்க இதுல பாத்துக்க முடியும். இதுல கடைக்காரவங்களோட நம்பர் லெஃப்ட் சைட்ல இருக்கு, அந்த கடைக்கான டெலிவரி நம்பர் ரைட் சைட்ல இருக்கு, அந்த கடையோட பேர் இருக்கு. அந்த கடைக்கு கீழேயே அது ரீட்டைல் ஷாப்பா, ஹோல்சேல் ஷாப்பா, இல்ல ஷோரூமா, இல்ல ஒரு பிராண்ட் ஷோரூமான்றத தெளிவா கீழே கொடுத்துருக்காங்க. அந்த கடையை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, இப்போ அந்த கடை ஓப்பன்ல இருக்கா க்ளோஸ்ல இருக்கா அந்த டீடைலும் காட்டும். அதே மாதிரி நீங்க கீழே வந்தீங்கன்னா அந்த கடையில இது வரைக்கும் என்னெல்லாம் ஆஃபர்ஸ் போட்டிருக்கிறாங்கன்ற டீடைலும் காட்டும். அதே இது நீங்க ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கடையில என்னென்னலாம் ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் அங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேலரியை கிளிக் பண்ணீங்கன்னா
அந்த கடையோட மொமெண்ட்ஸ், அதாவது அந்த கடையில ஏதாவது கஸ்டமருக்கு பொருள் வித்திருந்தாலோ இல்ல அந்த கடையோட சிறப்பம்சங்கள் ஏதாவது இருந்தாலோ அவங்க அந்த கேலரியில அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம அவங்களோட டீடைல்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா அந்த கடைக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு எந்த பேஜஸ் இருந்தாலும் அந்த டீடைல் இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணும். அதே மாதிரியே ஃபோன் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் டீடைல் இருக்கும். அந்த கடையோட டைரக்ஷனுக்கு நீங்க டைரக்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கூகுள் மேப்ஸ் ஓபன் பண்ணி அந்த கடைக்கான எக்ஸாக்ட் பின் பாயிண்ட் லொகேஷனை உங்களுக்கு காட்டும். இதனால அந்த கடை எங்க இருக்குன்ற தகவலை வந்து நீங்க உடனடியா தெரிஞ்சுக்கிற முடியும். இது மட்டும் இல்லாம அந்த கடை என்னன்னைக்கு எவ்வளவு நேரம் திறந்திருக்குன்ற டீடைலும் அந்த கடையில இது வரைக்கும் கொடுத்திருக்கிற ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸையும் நீங்க பாத்துக்கிற முடியும். இதே மாதிரி நான் ஆஃபர் சம்பந்தமா பார்க்க விரும்பல, நான் வந்து எந்த கடை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறணும், நான் இன்னைக்கு வந்து மதுரையில இருக்கிறேன், எனக்கு எங்கெங்கெல்லாம் மொபைல் ஷாப் இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா அதே கேட்டகரியை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆஃபர் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஷாப் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா மொபைல் ஷாப்போட மொத்த டீடைல்ஸும் வரும். அதாவது மதுரையில எந்தெந்த இடங்கள்லாம் மொபைல் ஷாப் இருக்கோ மொத்த டீடைலும் இந்த ஆப்ல காட்டும். இல்ல எனக்கு ஸ்பெசிஃபைடா பிராண்ட் ஷோரூம் வேணும், இல்ல எனக்கு சர்வீஸ் சென்டர் வேணும், இல்ல அக்சசரிஸ் செல் பண்ற கடைகள் வேணும் அப்படின்னாலுமே அதை நீங்க இதுல எடுத்துக்கிற முடியும். இந்த ஷாப்பை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே காட்டுறதுக்கு பேர் தான் வெண்டார் டேக். இந்த வெண்டார் டேக்ல உங்களுக்கு ஒரு ஆத்தரைஸ் ஷோரூம் வேணும், இல்ல ஒரு சர்வீஸ் சென்டர் வேணும், இல்ல ஒரு அக்சசரி செல் பண்ற ஷாப் வேணும், இல்ல நார்மல் ஒரு மொபைல் ஷாப் வேணும்னா நீங்க அந்த கிளாசிபிகேஷன்ல எதை வேணாலும் செலக்ட் பண்ணி நீங்க அதை ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். இதுல கீழே பாத்தீங்கன்னா அந்த கடையோட இமேஜஸ் காட்டும், பிளஸ் அந்த கடையோட பேரு, அதுக்கு கீழே அது என்ன மாதிரியான ஷோரூமா, மல்டி பிராண்ட் ஷோரூமா, சர்வீஸ் சென்டர்ன்றதை காட்டும். பக்கத்துலயே அதோட ரேட்டிங்ஸ் காட்டும், பிளஸ் அது இங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அப்படின்ற டீடைலும், போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ற டீடைலும் காட்டும். அந்த கடை எவ்வளவு நேரத்துல இருந்து எவ்வளவு நேரம் திறந்து இருக்குன்ற டீடைலும் காட்டும். இது மட்டும் இல்லாம இந்த மொபைல் ஷாப் இது மாதிரியான எக்கச்சக்க கேட்டகரிஸ் வந்து இந்த ஆப்குள்ள இருக்கு. இதுல நீங்க சிஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான எல்லா கேட்டகரி டீடைலும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இதுல நீங்க எந்த கேட்டகரியை வேணுமாலும் செலக்ட் பண்ணி அந்த கடைகளையோ இல்ல அது சார்ந்த ஆஃபரையோ நீங்க பாத்துக்கிற முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஹாட் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் வச்சிருக்கோம். இந்த ஹாட் ஆஃபர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபைடா ரொம்ப ஸ்பெஷலான ஆஃபர்ஸை வந்துட்டு இந்த ஆப்ல வந்து நீங்க பாத்துக்கிற முடியும். இதுல அந்த ஹாட் ஆஃபர்ஸ்ல உங்களுக்கு எல்லா கேட்டகரியிலயும் ஆஃபர்ஸ் இருக்கும். அந்தந்த ஆஃபர் சார்ந்த ஸ்பெஷல் ஆஃபர்ஸை நம்மளே வீடியோவும் போட்டிருப்போம், கடைக்காரங்களோட வீடியோவும் அந்த ஹாட் ஆஃபர்ஸ்குள்ள வரும். இது மட்டும் இல்லாம நம்ம ஒரு ஆஃபரை இன்னைக்கு நம்ம வாங்கல, நாளைக்கு என்னைக்காவது வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த ஆஃபரை நம்மளால ஃபேவரேட் பண்ணி வச்சுக்கிற ஆப்ஷனும் இதுல இருக்கு. இது இல்லாம அதே ஆஃபரை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுல இருக்கிற ஷேர் பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த லிங்கை நீங்க வாட்ஸ்அப்லயோ எதுலயோ ஷேர் பண்ணிக்கிற முடியும். அப்படி நீங்க ஷேர் பண்ற லிங்க் அந்த ஃப்ரெண்டு கிட்டேயோ ஃபேமிலி கிட்டேயோ ஆப் இருந்தா ஆப்ல ஓப்பன் ஆகும், அப்படி இல்லைன்னா அந்த கடைக்காரங்களோட வெப்சைட்லயே ஆட்டோமேட்டிக்கா அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த ஃபீச்சர் மட்டும் இல்லாம நீங்க எந்தெந்த கடையை ஃபாலோ பண்றீங்களோ அந்த கடையோட ஃபாலோயிங் டீடைல்ஸ் காட்டும். நீங்க இந்த கடையை ஃபாலோ பண்றதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த கடை எப்பெல்லாம் ஆஃபர் போடுறாங்களோ உடனடியா அந்த ஆஃபர் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அப்டேட்டா வந்து நிற்கும். இப்போ இதே மாதிரியே இந்த ஆப்ல வந்துட்டு நோட்டிபிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த நோட்டிபிகேஷன் ஃபங்க்ஷனுக்குள்ள போனீங்கன்னா அந்த கடைக்காரவங்க என்னெல்லாம் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்களோ அந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே அங்க காட்டும். அந்த நோட்டிபிகேஷனை ஃபில்டர் அவுட் பண்ணி பார்க்குற ஆப்ஷனுமே இந்த ஆப்ல இருக்கு. அதாவது ஆல் கேட்டகரி, இல்ல உங்களுக்கு ஒரு 10 கடை நோட்டிபிகேஷன் அனுப்பியிருக்கிறாங்கன்னா அந்த கடையோட பேரை செலக்ட் பண்ணி உங்களால அந்த பர்டிகுலர் நோட்டிபிகேஷனை பார்த்துக்கிற முடியும். இதே மாதிரி நீங்க சைட்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த சைடு nav பார்ல உங்களோட ஃபாலோயிங், ஃபேவரட், ஈவெண்ட்ஸ், கஸ்டமர் கேர், சேவ்டு லொகேஷன், நோட்டிபிகேஷன், கூப்பன்ஸ்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல ஃபாலோயிங், ஃபேவரட்ஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட்ஸ்ல வந்துட்டு நீங்க மதுரையில என்னென்னலாம் ஈவெண்ட் நடக்குது அப்படின்ற டீடைலை இந்த இடத்துல பார்த்துக்கிற முடியும். அந்த ஈவெண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணும்போது அந்த ஈவெண்ட்டோட பேர் என்ன, அது எக்ஸாக்டா எங்க நடக்குது, அதோட கான்டாக்ட் நம்பர் என்ன, அதோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கன்றத காட்டும். அந்த லொகேஷனை கிளிக் பண்ணி நீங்க அந்த பர்டிகுலர் லொகேஷனுக்கு நேவிகேட் பண்ணியும் நீங்க உங்களால போய்க்க முடியும். இதுல இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கூப்பன்ஸ். இந்த கூப்பன்ஸ்னா என்ன அப்படின்னா இப்போ ஆஃபர்ன்றது காமனா எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபர். ஒரு கஸ்டமர் அவரோட கடைக்கு வர ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு மட்டும் ஒரு ஆஃபரை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இந்த கூப்பன். இந்த கூப்பனையுமே நம்ம 2 கிளாசிபிகேஷனா பிரிச்சிருக்கோம். அதாவது அந்த கடைக்காரர் அந்த கூப்பனை ஒரு தனிநபர், அதாவது உங்களுக்கு மட்டும் அனுப்பிச்சாருன்னா அது மை கூப்பன்ஸ்ல காட்டும். இதே அந்த கடைக்காரர் அந்த கூப்பனை எல்லாத்துக்கும் அனுப்புறாரு அப்படின்னா அது காமன் கூப்ஸ்ல காட்டும்.
அப்போ உங்களால அந்த விஷயத்தையும் பிரிச்சு பார்த்துக்கிற முடியும். அதாவது இது எனக்கு மட்டுமே பிரத்யேகமா கொடுக்கப்பட்ட ஆஃபரா இல்ல பொதுவா கொடுக்கப்பட்ட ஆஃபரான்றத இந்த கூப்பன்ஸ் வழியா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்லாம உங்களோட ப்ரொஃபைல் வந்து இந்த ஆப்லயே வந்து செட்டிங்ஸ்குள்ள இருக்கும். உங்களோட நேமை மாத்தணும், உங்களோட மெயில் ஐடியை மாத்தணும், இல்ல உங்களோட ஃபோன் நம்பர் மாத்தணும், இது மாதிரியான டீடைல் எல்லாத்தையுமே அந்த ப்ரொஃபைல் பேஜுக்குள்ள போய் உங்களால பாத்துக்கிற முடியும். இந்த விஷயம் மட்டும் இல்லாம மேல கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த கார்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டெலிவரி எலிஜிபிள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டெலிவரி எலிஜிபிள்ல நீங்க ரெக்வஸ்ட் நவ் கொடுக்குற எல்லா டெலிவரியும் இந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். இது இல்ல நான் வந்த உடனே ஏதோ ஒரு ஆஃபரையோ இல்ல ஏதோ ஒரு பொருளையோ ஏதோ ஒரு கடையை நான் தேடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா மேல இருக்க இந்த சர்ச் பார்ல கிளிக் பண்ணி நீங்க தேடணும்னு நினைக்கிற கடை பொருள் ஏதோ ஒரு இடத்த நீங்க அதை டைப் பண்ணீங்கன்னா அந்த கடைகளை மட்டுமோ இல்ல அந்த பொருளை மட்டுமே அதுவே ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணி பொருளையா இருந்தாலும் சரி கடையா இருந்தாலும் சரி அதுவே அந்த டீடைலை இந்த ஆப்ல கொண்டு வந்து சரி. இந்த ஆஃபரோட டீடைல் பேஜ்ல நீங்க அந்த ஆஃபரோட போஸ்டட் டேட் என்ன எக்ஸ்பைரி டேட் என்னன்ற பார்க்குற ஆப்ஷனும் இதுக்குள்ள இருக்கு. இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கிற இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணணும்னா உடனடியா போய் பிளே ஸ்டோர்லயும் ஆப் ஸ்டோர்லயும் ஆஃபர் 360 சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உடனடியா உங்களோட ஆஃபர்ஸை நீங்க என்ஜாய் பண்ணலாம்.